நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் தென்னவன் பாரம்பரிய சித்த மருத்துவர். இது சிறகுகள், மூலிகை சிறகுகள். வழக்கம் போல தான் நம்ம தினம் ஒரு மூலிகையை பார்த்து உங்களுக்கு அதனுடைய பண்புகளையும், குணநலன்களையும், அதனுடைய தன்மைகளையும் விளக்கி சொல்லிட்டுருப்போம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு அற்புதமான, மிக ஆகச் சிறந்த ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பற்றி நம்ம பேச போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம எப்போவுமே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மஞ்சள். மஞ்சளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். மஞ்சளை பற்றி பேசணும்னா நமக்கு இந்த ஒரு சின்ன வீடியோலாம் பத்தாது. ரொம்ப பெரிய வீடியோ வேணுதுக்கு. ஆனாலும் அதில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான சில குறிப்புகளை உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவினுடைய முடிவில் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. நீங்கள் மெனக்கெட்டதை பார்க்க வேண்டாம். கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தின் மீது ரொம்ப ஒரு அக்கறை உள்ளவங்க இதை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம் காத்துட்ருக்கு. சரி, இந்த மஞ்சள் எந்த மாதிரியானது, எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மஞ்சள்னாவே பார்த்தீங்கன்னா தெய்வீக மனம் கமழும் மஞ்சள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மங்களகரமாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சாவே முதல்ல மஞ்சளை தான் முன்வைப்பாங்க. அதாவது தெய்வ வழிபாடாக இருக்கட்டும், மங்களகரமான விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு அற்புதமான ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மஞ்சள் தான் முன்னாடி நிற்கும். நம்மளுடைய இந்திய வம்சாவளியில் குறிப்பாக தமிழர் பண்பாட்டில், தமிழருடைய பாரம்பரியத்தில் இந்த மஞ்சள் முக்கிய பங்காற்றுகிறது. மஞ்சள் இல்லாத எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நீங்கள் சாப்பிட்ற விஷயத்துலேயும் சரி, அதே மாதிரி வழிபாட்டு முறைகள்லையும் சரி, உடனடி சிகிச்சை, அதாவது ஆபத்து பேருதவி காலங்களில் பார்த்தீங்கன்னா உடனடியாக நமக்கு ஃபஸ்ட் எய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய முதலுதவி சிகிச்சையாக இருக்கக்கூடியது மஞ்சள். சரி, இந்த மஞ்சளுடைய தன்மைகள் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மஞ்சளுடைய நன்மைகள் அது என்ன மாதிரியான காரியங்களை செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம்னா ரத்தத்தை சுத்தப்படுத்தும். ரத்தத்தை மிக அழகாக சுத்தப்படுத்தக்கூடியது. இந்த தோலுடைய நிறத்தை மாற்றக்கூடியது. தோலுடைய நிறத்தை அதிகரிக்க, அதாவது பளிச்சிட செய்து இரத்த ஓட்டத்தை சூப்பராக சீராக்கி தோலுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது தான் மஞ்சள். இந்த ஒரு அற்புதமான ஒரு மஞ்சள் இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னாக்கா, நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் சொல்லக்கூடிய வாதம், பித்தம், சிலேத்துமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 தச நாடிகளில் ஒரு நாடியான பித்த நாடியை சமப்படுத்தக்கூடியது. பித்த நாடியை சமப்படுத்தினாவே கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு இந்த பிளட் ப்ரெஷர், மயக்க நிலை, வாந்தி, கொமட்டல், இந்த மாதிரியான அந்த டைஜஷன் ப்ராப்ளம், இந்த மாதிரியான அத்தனை விஷயங்களுமே சமப்படும்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு கொஞ்சமாக சாப்பிட்டா கூட பார்த்திங்கன்னா நெஞ்சில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான நபர்கள், அப்புறமா உக்காந்துருந்த இடத்துலேருந்து டக்குன்னு எழுந்தாங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கறக்கம், ஒரு சுத்தல் வரும். இந்த மாதிரியான நபர்கள், இந்த மாதிரி பித்த சம்பந்தப்பட்ட நோய்களில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே மஞ்சள் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியது. இந்த மஞ்சளை ரொம்ப நுணுக்கமாக, ரொம்ப சரியாக மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இது போன்றது ஒரு அற்புதமான ஒரு மூலிகையும் கிடையாது, இது போன்ற ஒரு மருந்தும் கிடையாது. நீங்கள் பொதுப்படியாக பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மஞ்சள் மிகப்பெரிய ஒரு பங்காற்றக்கூடிய ஒரு மருந்தாக இருக்குது. அதாவது செரிமான மண்டலத்தை ரொம்ப சிறப்பாக இயங்க வைக்கும். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி, சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் கொஞ்சம் பேருக்கு பார்த்திங்கன்னா நெஞ்சு கரிச்சலாக இருக்கும், நெஞ்சு ஒரு மாதிரி ஏப்பம் வர மாதிரியே இருக்கும், நெஞ்சு எரிச்சலாக இருக்கும், புளி ஏப்பமாக இருக்கும். இந்த மாதிரியான நபர்கள் அதிகப்படியாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு சின்ன தலைவலி, ஒரு சின்ன காய்ச்சல் அப்படின்னு சொன்னாவே சுக்கு மிளகு, திப்பிலி கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சளை சேர்த்துட்டிங்கனாவே போதும். உங்களுடைய செரிமான பிரச்சனை சரியாயிடும், ஜீரண உறுப்புகளை தூண்ட வைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அது செய்யக்கூடியது. காய்ச்சலை முறைப்படுத்தும். முறையற்ற காய்ச்சலை முறைப்படுத்தும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதி அற்புதமான பலன்களை தரக்கூடியது மஞ்சள். மஞ்சளில் பார்த்திங்கன்னா வயிற்று புண்ணு நல்லாயிடும், உடல் வலி நல்லாயிடும், மேலே வீக்கம் நல்லாகும். சில பேருக்கு வயிற்றால் போயிட்டுருக்கும், கழிச்சலாக இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் நல்லாகும். இது எல்லாம் தாண்டி மஞ்சளில் மிக 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 அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, குர்குமின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் மஞ்சளில் இருக்குது.
இதுக்காக வேண்டி தான் பல வெளிநாடுகளில் இருந்து பல வெளிநாட்டவர்கள் வந்து மஞ்சளை வந்து எனக்கானது உனக்கானதுன்னு சொல்லிட்டு பேட்டன்ட்டுக்கு இன்ன வரைக்குமே சண்டை போட்டுட்ருக்காங்க. மஞ்சளே விளையாத ஒரு நாட்டுக்காரன் வந்து மஞ்சளுக்கு வந்து காப்புரிமை வாங்கி வச்சுருக்கான்னா அதனுடைய மகத்துவம் என்னான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்தது மஞ்சள். ஏன் அந்தளவுக்கு அவங்க அதை போட்டி போட்டு அதை சரி கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மஞ்சளில் தான் குர்குமின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அந்த வேதி தான் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து செய்யக்கூடியது. அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிற விஷயங்கள் அதில் அதிகமாக இருக்குது. அதனால் அது என்ன ஆகுதுன்னு கேட்டோம்னா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் கிருமிகளை உருவாக்காமல் தடுக்குது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல் சிதைவுகளை வந்து தடுக்குது. ஸோ புற்றுநோய் அபாயம் இருக்காது. மஞ்சளை வந்து மிக சரியாக கையாளக்கூடிய எந்த ஒரு நபருக்குமே வந்து புற்றுநோய் அபாயம் இருக்கவே இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்களேன், இன்ன வரைக்குமே வந்து வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளை தான் வந்து அவங்க அதிகமாக சமையலில் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள், மிளகாய், பச்சை மிளகாய், குறுமிளகு இந்த மாதிரியான கார ஐட்டங்களை குறைச்சிக்கிட்டு மஞ்சளை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. இன்னும் சொல்லப்போனால் வேடிக்கையாக ஒரு பேரே இருக்குது பங்களாதேஷ்காரங்க, மஞ்சப்பொடின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எடுத்துக்கிற எந்த ஒரு உணவுலையுமே வந்து மஞ்சள் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு மஞ்சள் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்குதுன்றது பார்த்திங்கன்னா ஏராளமான நன்மைகளை கொட்டி வச்சிருக்காது தனக்குள்ளே வந்து. அந்த மாதிரி வந்து மஞ்சள் வந்து எல்லா விதமான விஷயங்களுக்கும் வந்து சூப்பராக வேலை செய்யக்கூடியது. நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். கல்லீரலை வந்து பாதுகாக்கும். கல்லீரல் டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கும். கல்லீரல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடல் உறுப்புகளிலே வந்து கல்லீரல் ரொம்ப முக்கியமானது, இன்றியமையாதது, மகத்துவமானது, முதலாவது தலையாயதுன்னு சொல்லலாம். ஏன்னா கல்லீரல் தான் வந்து இங்கே பல்வேறு விஷயங்களை வந்து சரிப்படுத்திக்கிட்டு இருக்கு. அந்த கல்லீரலுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அது என்னன்னு கேட்டால் தன்னைத்தானே செதுக்கி கொள்ளக்கூடியது. அதை வந்து 65% டேமேஜ் ஆகிட்டு இருந்தாலும் கூட அது வந்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆற்றல் கொண்டது. அந்த மாதிரியான ஆற்றல் மிக்க கல்லீரலை வலுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நம்ம மஞ்சள் கிட்ட தான் இருக்குது. இந்த மஞ்சளை வந்து நம்ம ரொம்ப சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து சிறப்புகள் இருக்குது. இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் மஞ்சள் தேநீர் குடிக்கிறாங்க, பாலில் வந்து மஞ்சள் போட்டு சாப்பிடுவாங்க, சுக்குமிளகு திப்பிலியில் வந்து மஞ்சள் ஒரு சிட்டிகை போட்டு சாப்பிட்றாங்க. சும்மா வந்து அதை வந்து தேநீராகவே குடிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து தேநீராகவே குடிக்கிறாங்க. தேநீராகவே குடிக்கிறப்போ வந்து சுறுசுறுப்பாக இருப்பாங்க. நரம்பு மண்டலத்தை வந்து ஊக்குவிக்கக்கூடியது. இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து மஞ்சள் மிக அழகாக செய்யக்கூடியது. ஆனால் எல்லாத்துக்கும் நாம் என்ன செய்யணும், கண்டிப்பாக வந்து சித்த மருத்துவருடைய ஒரு சிறிய ஆலோசனை எடுத்துக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு தான் செய்யணும். குறிப்பாக பாலூட்டும் தாய்மார்கள் வந்து மருத்துவருடைய ஆலோசனை எடுத்துக்கிட்டு மஞ்சளை வந்து நீங்கள் சாதாரணமாக வந்து சாப்பாட்டில் அதாவது வந்து நம்மளுடைய அன்றாட உணவுகளில் வந்து நம்ம அதை சேர்த்துக்கிற வேண்டிய அளவு வந்து கம்மி தான். அந்த வந்து நமக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. சர்க்கரை நோயாளிகளுக்கும் சரி, பாலூட்டும் தாய்மார்களுக்கும் சரி, அது வந்து நமக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. என்றாலும் அதை வந்து நம்ம முறைப்படுத்தி ஒரு மருந்தாக எடுத்துக்கணும், அல்லது வந்து தேநீராக எடுத்துக்கணும், அல்லது அதை வேறு வகையாக நம்ம பயன்படுத்தி நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கணுன்றப்போ கண்டிப்பாக மருத்துவருடைய ஆலோசனை நிச்சயமாக உங்களுக்கு தேவை. மருத்துவருடைய ஆலோசனை படி நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் மிக அற்புதமான ஒரு பல விஷயங்களை வந்து நாம் அடைய முடியும் அப்படின்றது. இன்னொரு விஷயம் என்னென்னா, மஞ்சளில் மட்டும்தான் வந்து இந்த குடல் இருக்குது பார்த்திங்களா, குடலுடைய இயக்கங்களை வந்து ரொம்ப சீராக இயக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறைய இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து எந்த விதமான தீங்குகளையும் விளைவிக்காத வகையில் நன்மைகளே பெருவாரியாக வாரி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் எதிரான்னு கேட்டால் மஞ்சள். இந்த மஞ்சளில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் பல நல்ல விஷயங்கள் அடங்கியிருக்கு. எத்தனையோ ஆய்வுகளே வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டாக்கா, அதாவது இதய நோய் வராமல் பாதுகாக்கிறதுல மஞ்சளுக்கு பெரும் பங்கு இருக்குதுன்னு சொல்கிறோம். ஏன்னு கேட்டால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த திடத்தன்மையை மெலிதாக்கி அதில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைப்பதில் வல்லமை வாய்ந்தது மஞ்சள். புரியுதுங்களா? நம்மளுடைய திக்னஸ், அதாவது பிளட்டோட திக்னஸை குறைச்சி அதில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலையும் குறைச்சி
இதய குழாய்களை வந்து ரொம்ப அழகாக அடைப்பில்லாமல் ஃப்ரீயாக போகிறதுக்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் அன்றாடம் எடுத்துக்கிற மஞ்சள். இந்த மஞ்சள் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கும் பயன்படுது. இது நீங்கள் சரியாக மருத்துவருடைய ஆலோசனையை கேட்டு கரெக்டாக 3 வேளை இது எப்படி முறையாக எடுத்துக்கணும், அதாவது தேநீராக எடுத்துக்கணுமா அல்லது பானமாக எடுத்துக்கணுமா, எப்படி எடுத்துக்கணுன்றதை வந்து நீங்கள் உணர்ந்து கரெக்டாக தெரிஞ்சு செஞ்சீங்கன்னா அதிக உடல் எடையை இருக்கக்கூடிய நபர்கள் 100 சில்லறைக்கு மேலே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, 130, 120, 110 அந்த மாதிரி உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மஞ்சளை வந்து மிக சரியாக பயன்படுத்தினா உங்களுடைய உடல் எடையும் அழகாக குறையும். உடல் எடை அழகாக குறையும். குறிப்பாக வந்து உங்களுடைய தேஜஸ் முகப்பொலிவு வந்து அவ்வளோ அழகாக மிருதுவாக சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து கரைக்கிறது மட்டுமல்லாமல் அந்த தமனிகளில் வந்து தீங்குகள் எதுவும் சேராவண்ணம் தடுத்து அந்த தமனிகள் குறுகி போகுது பார்த்தீங்களா, அந்த தமனிகள் குறுகி போகாத அளவுக்கு அது அழகாக அது எப்படி இருக்கோ அதனோட தன்மை மாறாமல் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுல மஞ்சளுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு நான் சொல்லலைங்க. ஆய்வுகளே சொல்லுது. நிறைய ஆய்வுகள் மஞ்சள் பற்றின ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு மஞ்சளில் என்ன மாதிரியான நன்மைகள்லாம் இருக்குன்றதை வந்து நம்பிக்கையோட அதனுடைய ரிசல்ட் வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. மஞ்சள் வந்து இந்தந்த மாதிரியான நன்மைகளை செய்யக்கூடியது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மஞ்சள் வந்து சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மங்களகரமான ஒரு விஷயம்னா அது மஞ்சள் மட்டும்தான். எந்த ஒரு 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 விஷயத்தை நம்ம எடுத்து எழுத ஆரம்பிக்கிறப்போ பார்த்திங்கனாக்கா சமையல் குறிப்புலேயும் சரி, அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயங்களையும் பூஜை புனஸ்கார பொருட்கள்லேயும் சரி மஞ்சளுக்கு அவ்வளோ நன்மை இருக்குது. அந்த மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது, அப்புறமா வந்து வேப்பிலை கட்டுறது, வேப்பிலையும் மஞ்சளும் தான் வந்து நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தில் முன்னோர்கள் வந்து கடைபிடித்து கொண்டு வந்த விஷயம். இன்றைக்கும் வந்து கிராமப்புறங்களில் வந்து அம்மை நோயால் தாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த அம்மைக்கு வந்து மருந்தாகவே வந்து மஞ்சளை மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க, வேப்பிலை மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. மஞ்சளோடு வேப்பிலை சேர்ந்துச்சுனாவே இன்னும் சூப்பர்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வெறும் மஞ்சளும் வேப்பிலை கலந்த தண்ணி தான் வந்து தெளிப்பாங்களே வந்து திருவிழாங்களில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக கூடுற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மஞ்சளும் வேப்பிலையும் கலந்த தண்ணி தான் வந்து தெளிச்சு விடுவாங்க. ஏன்னு கேட்டாக்கா தொற்றுநோய் அபாயம் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டியும், அவங்கள வேறு மற்ற நோய்களிலிருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக வேண்டியும், இந்த மாதிரியான நச்சுக்கிருமிகள் அண்டாமல் இருக்கிறதுக்காக வேண்டியும் இதுதான் வந்து அதிகமாக நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திக்கிட்டும் வராங்க. இந்த நிமிஷம் வரைக்குமே பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க. எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா வாசலில் வந்து குறிப்பாக வந்து தலைவாசலில் அந்த நிலைப்படிகளில் வந்து இப்படி மஞ்சள் வந்து ஒரு 3 பட்டையாக எடுத்து குங்குமம் போட்டுலாம் வச்சுருப்பாங்க. சில இடத்துங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இதில் அது வந்து மஞ்சள் பெயிண்டில் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அவங்கள நம்ம என்ன சொல்கிறது நமக்கு தெரில. இது ஏன் வந்து தலைவாசலில் மஞ்சளை வச்சாங்க, வேப்பிலையை மேலே கட்டினாங்க, தலைவாசலில் மஞ்சள் வச்சாங்க கீழே மேலேன்னா, நம்ம வெளியே எங்கே வேணாலும் சுற்றிட்டு வருவோம், நம்ம காலில் வந்து தொற்று கிருமிகள் ஏற்பட்டிருக்கும், அது உள்ளே வந்து நமக்கு தீங்கு விளைவித்திடக்கூடாது என்பதற்காக வேண்டி தான் நம்மளுடைய முன்னோர்கள் மஞ்சளை மிக சூப்பராக எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணுமோ அங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து அற்புதமான பலன்களை கொண்டது. மஞ்சளை பற்றி நம்ம பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டே போகலாம். இந்த பச்சை மஞ்சள் கிழங்கும் சரி, மஞ்சள் கிழங்கு வந்து வேக வச்சு அதுக்கப்புறம் காய வச்சு பொடி செஞ்ச மஞ்சளாக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு மிக அற்புதமான நன்மைகள் செய்யக்கூடியது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேக வைத்து பொடி செய்த அந்த மஞ்சள் பொடி மட்டும்தான் வந்து அதிக அளவு நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது. மஞ்சள் கிழங்கிலும் ஒரு சில நன்மைகள் இருக்குது. ஆனால் அதனுடைய தன்மையை மாறாமல் மருத்துவ ரீதியாக நம்ம கொண்டு வரும்போது அதை வேக வச்சு தான் கொண்டு வருவாங்க. அப்படி வேக வைக்கக்கூடிய மஞ்சள் கிழங்குல தான் வந்து பெருவாரியான நன்மைகள் அடங்கி கிடக்கு. ஸோ இந்த மஞ்சளை பற்றி நாம் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும், நிறைய வந்து நீங்கள் அதை பற்றின விஷயங்களை வந்து உள்வாங்கிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த மஞ்சள் பற்றி நீங்கள் எது வந்தாலும் கேளுங்க, தாராளமாக கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இதே போல் வந்து இன்னும் அற்புதமான பல விஷயங்களை வந்து உங்களோட பேசணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து நான் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு கொஞ்சம் உறுதுணையாகவும் சப்போர்ட்டடாகவும் இருந்தீங்க அப்படிங்கன்னா கண்டிப்பாக பல விஷயங்களை அவங்க முன்னாடி வந்து நான் சொல்ல தயாராக இருக்கேன். அதே போல் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா
மஞ்சள் மட்டுமல்லாது இன்னும் பல்வேறு விதமான மூலிகைகள் சம்மந்தமான பல்வேறு விடயங்களை குறித்த அந்த வீடியோக்கள் இந்த மூலிகை சிறைகள் சேனலில் வந்து ஒளிபரப்பியிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறப்போ ஒருவேளை உங்களுக்கு அந்த மூலிகை கிடைக்காத பட்சத்தில் இது எங்கடா கிடைக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த மாதிரியான மூலிகைகளை வந்து நீங்கள் தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் வந்து 98 94 10 76 45. டிஸ்பிளேல நான் கொடுத்துருக்கேன். நம்பரை பார்த்து உங்களுக்கு என்ன தேவையோ கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள். தேவையான பொருளை உங்கள் வீடு தேடி வர்றதுக்கும் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். அதே போல் உங்களுடைய சந்தேகங்கள், மருத்துவ ரீதியான சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய நேரலைகளை அதிகமாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் ஒரு அற்புதமான ஒரு வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.